ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு ஃபோன் பண்ணான். இன்னைக்கு டேட் வந்து 4/8/2026. ஃபோன் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஷேர் பண்ணான். டைம் ஃபோன் பண்ணும்போது நான் எடுக்கல. அதுக்கப்புறம் நான் ஈவினிங் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் ஃபோன் பண்ணப்போ, அவன் பிஸியா இருந்தான். நான் அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணப்போ நான் எடுத்து பேசினேன். எடுத்து பேசினப்போ எனக்கு ஒரே விஷயம் ரொம்ப சந்தோஷமா சொன்னது என்னன்னா, எங்களுக்கு சொல்லிக் குடுத்த ஒரு டீச்சர அவன் மீட் பண்ண விஷயத்த ஷேர் பண்ணான். அதுக்கப்புறம் அவன் செஞ்ச ஒவ்வொரு செயல், அந்த செயல்லாம் நான் சொல்ல விரும்பல. அதாவது நெறைய நேரங்கள்ல நம்ம மத்தவங்களுக்கு செய்ற நன்மைகள வந்து நம்ம வெளிய சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதேமாரி என் ஃப்ரெண்டு செஞ்ச நன்மை என்னன்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆனா அவன் செஞ்சது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். அது என் லைஃப்ல எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். அதாவது அத நெனச்சு பார்க்கும்போது அவன் செஞ்ச செயல என்கிட்ட சொன்னான் எனக்கு. அத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, அவனோட மனசு, அந்த உண்மையான அந்த இரக்க குணம், அந்த அன்பு இருக்குல்ல, அந்த அன்பு எனக்கு ரொம்ப புடிச்சது. அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ கூட எனக்கு பேசணும்னு தோணுச்சு. இத நான் ரெக்கார்ட் பண்ண ஆசைப்படுறேன். இந்த நாள் நான் மறக்கக்கூடாது. அவன் ஷேர் பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப 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 புடிச்சிருந்துச்சு. அவன் செஞ்ச ஒரு ஒரு சின்ன சின்ன செயல். நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன உதவிகள் ஒருத்தருக்கு செய்வோம். அந்த மனசுல எல்லாருக்குள்ளயும் அந்த அந்த அன்பு இருக்குல்ல, அது எனக்கு புடிச்சிருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவன் செஞ்ச செயல் நினைக்கும்போது. அத பார்த்துட்டே இருந்துட்டு நான் வந்து எனக்கு ஆப்போசிட்லயே ஒரு கேலண்டர் இருக்கு. அந்த கேலண்டர்ல இந்த டேட்ட வந்து ஒரு ஞாபகார்த்தமா சரின்னு சொல்லிட்டு அத போய் இந்த டேட்ட மறுபடியும் ஒரு டைம் அப்சர்வ் பண்ண போகும்போது, அந்த ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒரு ஒரு வசனம் இருக்கும். அதில ஒரு வசனம் இன்னைக்கு ஆக்சுவலா ஆகஸ்ட் 4 நான் எங்க வீட்ல இருக்கக்கூடிய கேலண்டர்ல ஒரு வசனம் இருக்கு. "ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்." இந்த வசனம் வந்து அப்சல்யூட்லி இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் எனக்கு ஷேர் பண்ண இன்சிடென்ட்டோட அது கோயின்சைட் ஆகுது. ஒரு நல்ல விஷயம். ஒரு சின்ன ஒரு உதவி, அதுவும் அந்த ஒரு டைம்ல அது செய்றது வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வேல்யூபான ஒரு விஷயம். இந்த டைம்ல வந்து நான் நெனச்சு பார்க்குறேன் என்னோட ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டைம் நான் கீழ விழுந்துட்டேன். கீழ விழுந்தப்போ எல்லாரும் சிரிச்சாங்க. அவன் மட்டும் ஓடி வந்து என்ன தூக்குனான். அது அவனுக்கு ஞாபகம் இருக்குதா என்னன்னு தெரியல. இத்தன வருஷம் ஆயிருச்சு. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என் பொண்ணு இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிறாங்க. 6த் ஸ்டாண்டர்ட். ஆனா இன்னைக்கும் நான் கீழ விழுந்தப்போ எல்லாரும் சிரிச்சப்போ என்ன தூக்கி விட்ட ஒரு ஃப்ரெண்ட என்னால மறக்கவே முடியாதுல்ல. அவங்க செஞ்ச நன்மைய அவங்க மறந்துடலாம். ஆனா அத ரிசீவ் பண்ணல அந்த அன்ப. அது என்னால மறக்க முடியாது. ஸோ என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நெனச்சு பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் நானு. நம்ம எல்லாருமே மத்தவங்களுக்கு வந்து பிரயோஜனமா தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில நம்ம எல்லாருமே மத்தவங்களுக்கு உதவி செய்றோம். அத நம்ம எப்பவுமே செய்வோம். இந்த உலகத்துல வந்து நம்ம எப்பவுமே என்னன்னா, அன்பு மட்டும் தான் இந்த உலகத்துல வந்து உண்மையானது. அந்த அன்ப வந்து நம்ம சின்ன சின்ன விஷயத்துல நம்ம காட்டுறது வந்து எனக்கு இன்னைக்கு அத ஷேர் பண்ண என் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணதுக்கு ஐ அம் ஸோ கிரேட்ஃபுல். நான் வந்து ரொம்ப ரொம்ப என் மனசுல இருந்து அவன பிளெஸ் பண்றேன். நிஜமாவே. அவன் ஃபேமிலி வந்து சூப்பரா இருப்பாங்க. லவ் யூ மை டியர் ஃப்ரெண்ட். திஸ் இஸ் ஃபார் யூ அண்ட் ஃபார் எவ்ரிஒன் ஹூ இஸ் டூயிங் ஸ்மால் ஹெல்ப். It makes a big difference in others' life. Love you all. Bye.